அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நீண்டகால அமைதி உடன்படிக்கை ஏற்படாத நிலையில் இருதரப்பும் ஒன்றையொன்று தொடர்ந்து தாக்கி வந்தாலும் தற்போது மீண்டும் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் வெடித்துள்ளது. இந்த நிலையில்தான் அமைதி பேச்சுவார்த்தை கத்தார் தலைநகர் தோஹாவில் நடத்தப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் ஈரான் அதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியும் கூட ஹோர்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல்களை தாக்கியதாக கூறி ஈரான் மீது அமெரிக்கா அட்டாக் செய்தது. இதற்கு பதிலடியாக ஈரானும் பக்ரைன், குவைத் உள்ளிட்ட நாடுகளில் அமைந்திருக்கும் அமெரிக்காவின் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் மீண்டும் இரு நாடுகளிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இதற்கிடையேதான் அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் தலைநகர் டோஹாவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அளித்த பேட்டியில் ஈரானுடன் டோஹாவில் வைத்து நாளை அதாவது இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை என்பது ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுப்பதை சார்ந்து இருக்கும். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். இதனால் அணு ஆயுதம் தயாரிப்பை நோக்கி அவர்கள் செல்வதை தடுக்க நினைக்கின்றோம். இதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றார். முன்னதாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக உள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையை டோஹாவில் நடத்த ஈரான் விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் வலைத்தள பக்கத்தில் கூறியிருந்தார். அதன்படி அமெரிக்கா சார்பில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் டோஹா புறப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த இரண்டு கருத்துக்களையும் ஈரான் முற்றிலுமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி கூறுகையில், வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை. பேச்சுவார்த்தைக்கு எந்த வகையிலும் யாராலும் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது என்றார். ஈரானுடன் இன்று டோஹாவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் ஈரான் அதனை மறுத்துள்ளது. இதனால் இன்று பேச்சுவார்த்தை நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நீண்டகால அமைதி உடன்படிக்கை ஏற்படாத நிலையில் இருதரப்பும் ஒன்றையொன்று தொடர்ந்து தாக்கி வந்தாலும் தற்போது மீண்டும் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக போர் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் இது நிரந்தர அமைதிக்கு வித்திடும் என்று மத்தியஸ்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான நெருக்கடியில் உள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இறுதி முடிவு எட்டப்படும் வரை அந்நாட்டிற்கு எவ்வித நிதி உதவியும் வழங்கக்கூடாது என்று ட்ரம்பின் ஆதரவு தளத்திலேயே அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. பேச்சுவார்த்தைகளை நீடிப்பதன் மூலம் ஈரான் எந்த நன்மையையும் பெறக்கூடாது என்பதில் இந்த தரப்பினர் உறுதியாக உள்ளனர். மறுபுறம் இந்த மோதல்கள் காரணமாக தனது செல்வாக்கு சரிந்திருப்பதையும் நாட்டின் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டிருப்பதையும் ட்ரம்ப் நன்கு உணர்ந்துள்ளார். எனவே சிக்கலான இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து பேச்சுவார்த்தைகளை விரைவாக நடத்தி ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பாக யுத்த நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் தரப்பு சந்திப்பொன்றை கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி கட்டார் தலைநகர் டோஹாவில் இன்று நடைபெறவுள்ள சந்திப்புக்கு ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த கூற்றுக்கு முரணாக ஈரானின் வெளியுறவு துணை அமைச்சர் ஹாசிம் ஹரிஃபாபாதி இந்த வாரம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நேரடி தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான எந்த திட்டமும் தற்போது இல்லை என தெரிவித்தார். இதனால் ட்ரம்பின் கருத்திற்கும் ஈரான் தரப்பின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டிற்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கோரிக்கையை ஈரான் முன்வைக்கவில்லை என்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முக்கிய ஆட்சேபணிகளில் ஒன்றாக ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களின் விதிகள் மிக மெதுவாகவே நடைமுறைப்படுத்துவதை சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக ஈரானிய மசகு எண்ணெய் ஏற்றுமதி மீதான அமெரிக்க தடைகளை நீக்குவது தொடர்பான பிரிவு 10 முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதில் ஈரான் அதிருப்தியில் உள்ளது.
தற்போதைய சூழலில் அமெரிக்காவுடன் இறுதி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதை விட ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விவகாரங்கள் குறித்து கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் கலந்துரையாடுவதற்கே ஈரான் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே எதிர்வரும் நாட்களில் கட்டாரில் எந்த சந்திப்பும் திட்டமிடப்படவில்லை என ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானிய குழுவினர் டோஹாவிற்கு செல்ல உள்ளனர். ஆனால் அவர்கள் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்க மாட்டார்கள். இந்த குழுவினர் மேற்கொள்ளும் பயணத்தின் முக்கிய நோக்கம் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது மட்டுமே ஆகும் என ஈரானின் IRNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கட்டாரில் அமெரிக்க பிரதிநிதிகள் மேற்கொள்ளும் விஜயத்திற்கும் ஈரானிய குழுவின் பயணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஈரான் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கன்னி வெடிகளை அகற்றும் பணியில் எந்தவொரு வெளிநாடும் பங்கேற்பதை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. குறித்த பணியை மேற்கொள்ள ஈரான் மட்டுமே முழு உரிமையை கொண்டுள்ளது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் கீழ் கன்னி வெடிகளை அகற்றுவதற்கும் கப்பல் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அதிகாரம் ஈரானுக்கு மட்டுமே உள்ளது. சர்வதேச அளவில் ஈரான் கையில் இருக்கும் மிக வலிமையான துருப்புச்சீட்டு இதுவாகும். இதில் பிற நாடுகள் தலையிடுவதன் மூலம் தங்கள் கட்டுப்பாடும் செல்வாக்கும் குறைந்துவிடும் என்பதால் இந்த விவகாரத்தில் ஈரான் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது.